வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது எஸ்ஜிடி இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் சம்மந்தமான தகவல்கள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கான ரிசல்ட் எப்போ வரும், அதற்கு முன்னாடி நமக்கு கட் ஆஃப் மார்க் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கும், இது ரெண்டு விதமான கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் அப்படின்றது நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம், நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். ஸோ இது நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் சொல்கிறது கம்மியாக இருக்குது அப்படின்றீங்க. ஒரு சிலர் நீங்கள் சொல்கிறது அதிகமாக இருக்குது அப்படின்றீங்க. அதாவது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான ரீசன் நான் சொல்கிறேன். என்னென்னா, ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னா, எக்ஸாம்ஸ் எழுதுனவங்களுக்கு தெரியும் எக்ஸாம் எந்த அளவுக்கு ஒரு டஃப் இருந்துச்சு. அது என்ன சொல்கிறது, இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களோட கேள்விகள் மாதிரியே இல்லை. அதனுடைய தரம் அப்படின்றது அந்த அளவுக்கு ரொம்ப டஃப்னஸாக இருந்துச்சு. எக்ஸாம் அட்டன் பண்ணி அந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் வாங்குறதே மிகப்பெரிய ஒரு சவால் அப்படின்ற மாதிரி தான் அந்த எஸ்ஜிடி தேர்வு அப்படின்றது இருந்துச்சு. ஸோ இடைநிலை ஆசிரியர்களாக அந்த பணிக்கான தேர்வு எழுதின நபர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் நீங்கள் ஒரு 100, 110, 100க்கு மேலே மார்க் வாங்குகிற நபராகவே இருக்கட்டுமே, நீங்கள் 100க்கு மேலே வாங்கினா இருந்தாலும் உங்களால் தேர்வு ஈஸின்னு சொல்ல முடியாது. அப்படி 100க்கு மேலே வாங்குகிற நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர். 1-2% தவிர மற்றெல்லாம் யாருமே 100க்கு மேலே வாங்க முடியாதுங்க. அப்படி 100க்கு மேலே வாங்குகிறாங்க அப்படின்னா அவங்க ஜென்ரல் கோட்டாவில் போயிடுவாங்க. ஸோ அந்த 100க்கு மேலே சரி ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரியே கொஞ்சம் பேர் இருக்கட்டுமே, 100க்கு மேலே வாங்கினவங்க தான் அவங்க எல்லாம் என்ன ஆவாங்க அப்படின்னா, ஜென்ரலில் உள்ளே போயிடுவாங்க. கம்யூனிட்டி பேஸஸில் பிரியும் போது உங்களுக்கு கம்யூனிட்டியில் நம்ம சொன்ன கட் ஆஃப் அப்படின்றது வரும். ஸோ மினிமமாக நீங்கள் ஒரு 70 to 80 ப்ளஸ் இவ்வளோ மார்க் இருந்தீங்க அப்படின்னா எதிர்பார்க்கலாம். அதுக்கு கீழே இருக்கேன் அப்படின்றவங்க அந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னாலுமே நம்ம ஜஸ்ட்டு வெயிட் பண்ணி ரிசல்ட் நமக்கு வருதா வரலையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மற்றபடி மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்கே வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு எலிஜிபிளே கிடையாது. அதனால் தைரியமாக அடுத்த தேர்வுக்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம். மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் வாங்கிட்டேன், அதை விட ஒரு 10 மார்க் அதிகமாக வாங்கிட்டேன் அப்படின்னா ஓகே, வெயிட் பண்ணலாம். அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். நம்மளுமே ஒரு சில வீடியோக்களில் கீழே உங்களோட மார்க்கை கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தோம். பட் மார்க் அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. யாருமே ரொம்ப ஹை ரேஞ்சிலலாம் பண்ணலை. எல்லாருமே 70, 80 அந்த ரேஞ்சு தான். 1-2 நபர்கள் 90 அந்த ரேஞ்ச், 90க்கெல்லாம் போகவே இல்லை சொல்லப்போனால். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சே தவிர வேறு யாரும் ரொம்ப ஹை ரேஞ்சில் நான் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் எதுவும் சொல்லலை. 100, 110 அந்த ரேஞ்சுக்கெல்லாம் யாரும் போகலை. ஸோ அதனால் கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு தான் வரும். ஸோ இதை தாண்டியெல்லாம் பெருசாலாம் போய் ரொம்ப ஹை ரேஞ்செல்லாம் நிற்கிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது இல்லை. இதற்கு முன்னாடி நடந்த தேர்வுகள்லேயும் சரி, இப்போ நடக்கிற தேர்வுகள்லேயும் சரி, கட் ஆஃப் மார்க் அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி போட்டிருக்கோம். மேக்ஸிமம் 100க்கு 80% கரெக்டாக தான் இருந்திருக்கு. 1-2 மார்க்கு 1-2 கேட்டகரியில் குறையிறதோ கூடுறதோ அது சாதாரண விஷயந்தான். அது யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் கரெக்டாக அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்றத பார்த்துங்க. அதே போல் இந்த தேர்வுக்கான ரிசல்ட்டு அடுத்த கட்டமாக நமக்கு ரிசல்ட் அப்படின்றது எப்போ வரும் அப்படின்ற கொஷின் தான். ஏன்னா இவ்வளோ நாள் கிடப்பில் போட்டாச்சு. பட் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான அனௌன்ஸ்மெண்ட் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வந்துடும். இந்த மந்தில் வந்துடும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஏப்ரலில் எக்ஸாம் நடத்திட்டு மேலே ஸ்கூல்ஸ் எல்லாமே லீவு அந்த ரேஞ்சில் வரும். கோடை விடுமுறை அப்படின்றது. கோடை விடுமுறை முடிஞ்சதுக்கப்புறம் நியூ இயர் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும் ஜூனில். ஸோ இந்த ஜூனில் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும்போது இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் ஆல்மோஸ்ட் எத்தனை காலி பணியிடங்கள் இருக்கோ அதை எல்லாத்தையுமே ஓரளவுக்கு முழுமையாக நிரப்பணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோடு தான் இருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நமக்கு ரிசல்ட் அப்படின்றது இந்த மந்த்லேயே கொடுத்துருவாங்க. அடுத்தடுத்த அப்டேட் அப்படின்றது நமக்கு இந்த மந்த்லேயே நடந்து எல்லாமே மே மாதத்தில் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ப்ரீலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அதற்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது.
நம்ம வந்து அதற்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ தேவைப்படுற நபர்கள் கீழே டிஸ்பிளேயில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வாங்கிக்கலாம். அதாவது சப்ஜெக்ட் பேப்பர் ப்ளஸ் வந்துட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தனியாக வந்து இருக்குது. ஸோ அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் நம்ம மெட்டீரியல் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ A to Z நீங்கள் மெட்டீரியல் வாங்குறீங்க அப்படின்னா இதை தாண்டி எதுவுமே படிக்க வேணாம், அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.